புத்தி இல்லை உனக்கு? வாழ்க்கைனா அவ்வளவு சாதாரணமா போச்சா? இதுக்கா போய் கடல்ல விடுவாங்க? இன்னும் கொஞ்ச நேரம். அம்மா சொல்றத கேளுடா. குனி குனி. ஏய் கமனரா, என் நண்பன் உன்னை காப்பாத்திருக்க கடலுக்குள்ள கடல் நண்டு மாதிரி 3 மணி நேரம் குச்சி நிக்கிறான். கரை ஓதிங்க பின்னால தானே அந்த ஒரு வார்த்தை கூப்பிட்டுக்கலாம்ல. இவனுக்கு ஒழுங்கா சாவு கூட தெரியல. வேஸ்ட். டேய், கடல் தண்ணில குச்சதுக்கு உன் கண்ணுல இருந்து வர தண்ணில குச்சிருந்தா நான் நேரம் செத்துருப்படா. நைட்ல இருந்து அழுது எல்லாரும் ஏமாத்தி நிக்கிறான். என்னடா சாவுகிவின்னு பேசிட்டு இருக்க? அவனே நொந்து போயிருக்கான். ஏய் எதுக்குடா அழுகுற? அதான் எனக்கு ஒன்றும் ஆகலையே. நான் உனக்காக ஆ நான் உனக்காக அழுலடா. அப்புறம் ஐசு அம்மா நம்ம மனோஜ் மேல கையை வச்சப்பவே அவனெல்லாம் ஏதாச்சும் செஞ்சிருக்கணும்னு எனக்கெல்லாம் மனசு ஆறவே மாட்டேங்குது. உடம்பு ஃபுல்லாக சுகர் இருந்தால் எப்படி ஆறும்? என்ன சாப்பிடும்போது அதை பற்றி அம்மா பேசிட்டே எதுக்காம்ல? அவளை பார்த்தாலே எனக்கு வயிற்றெரிச்சலா இருக்கு. நாமளே நம்ம பிள்ளைய பாலுங்கணத்துல தள்ளிட்டோமேன்னு. எங்க மேட்ரு இருடா அண்ணே, அந்த இத்து போனவனை அத்து விட்டுட்டு நம்ம பிள்ளைக்கு நல்ல மாப்பிள்ளையா பார்த்து கட்டி வச்சிருவோனே. மா என்னம்மா பேசுற? ஏய், இது பெரியவங்க பேச்சு, நீ சின்ன பொண்ணு, பேசாம இரு. பாருன்னு புள்ள மனசு உடைஞ்சு எப்படி சாப்பிடாம கூட போகுதுன்னு. என்னன்னே யோசிக்கிற? எப்படியும் மனோஜுக்கும் ஸ்ருதிக்கும் கல்யாணம் பண்ண போறோம். அதே மேடையில நம்ம ஐஸுக்கும் ஒரு மாப்பிள்ளைய பார்த்து 2 கல்யாணத்தையும் ஒன்னா பண்ணிட்டா ஒன்னும் தப்பா இருக்காதுண்ணே. போச்சு, எல்லாம் போச்சு. என்ன என்ன முழிக்கிற? தாத்தா நானு பாத்தியாடா, என் பேரனை தட்டி கேட்க ஒருத்தி வந்துட்டாப்பா. தட்டி கேட்குற மாதிரி இல்லை, அசிங்கசியமாக கேட்குற மாதிரி இது. நீங்க ஜாலியா உட்கார்ந்து அங்க போய் பார்க்கலாம். டன். நல்லா ஒரு ஆளுன்னு என்ன பண்ணலான்னு கேட்க வந்த பாரு. என்ன சொல்லணும்? சும்மா ரெடி. நல்லா அப்படி கேளுமா. இப்படி கேட்க ஆள் இல்லாம தான் இப்படி ஆயிட்டான். நீ கேளுமா. சும்மா இருக்க மாட்டே நீ. நான் சும்மா இருக்கணும்னா எனக்கு பபிள் கம் கொடு. அது ஏண்டி இவ்வளவு கிட்ட வந்து கேட்குற? பபுல் கம் தானே. கதிரே மச்சான் சொல்லு மச்சான். பப்ளிகாம் வேணுமாண்டா? வாங்கிட்டு வாடா. எனக்கு அந்த பபிள் கம் வேணாம், இந்த பபிள் கம் தான் வேணும். அந்த காலத்துல பபுள் கம் எல்லாம் கிடையாது. அப்ப வெக்கோல போட்டு மென்னிந்தியா தாத்தா? அங்க பாரு பாண்டியா. ஐயா என்னங்க ஐயா? கொஞ்சம் என் பேரன் லவ் பண்ற பொண்ணை பாத்தியா? பாரு பாரு பாரு. அட பாவீங்களா, சீரியல் பார்க்க வேண்டிய வயசுல சில்மிசத்தை பார்த்து நிக்கிறீங்களா? விக்கல் தண்ணி குடிச்சிட்டு வந்துட்டா. உங்களுக்கு ஷாக் ட்ரீட்மெண்ட் பண்ணா சரியாயிடும். குழந்தையாவே வளர்த்துட்டேன். ஆனா பொண்ணை வேற மாதிரி வளர்த்துக்கிறானுங்களே. கட்டு. இவன் எங்கடா சிவப்பூஜையில கரடி மாதிரி? அவனாவது வரட்டுமே, தடுத்து விட்டுரு சித்தப்பா. இப்ப என்ன ஐஷு அதானே? முருகனா இப்பெல்லாம் அவன் மாமாவை மீறி எதுவும் பண்ண மாட்டான். இந்த மாதிரி இருந்தா வேலைக்கே ஆகாது. அங்க நிறைய பிரச்சனை போயிட்டு இருக்கு. முதல்ல ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டு அவளை கெத்தா வந்து கூட்டு போங்க. உங்ககிட்ட எல்லாம் சொன்ன பாரு, என்ன சொல்லும்? பார்த்துட்டேன்டா. இல்லடா அவதான் அவதான்டா. ஐயோ லிப்லாக்கெல்லாம் அடிச்சுக்கிறாங்க. ஏய், ஒன்னு ஒளி இல்லைன்னா போ. நான் ஒளிஞ்சு போறேன். என்ன வேணும் உனக்கு? இப்ப வா மாடிக்கு போலாம். வா வா. எங்க மாடிக்கா வரமாட்டோம் போட்டதா? எதுக்கு தாத்தா என்ன இங்க கூட்டிட்டு வந்தா? இருடா. அங்க மாடியில எவ்வளவு பெரிய மேட்டர் நடந்துக்குது, நீங்க வந்து பழைய பட்டி தூசு தட்டுனுக்குற. அடடா, எப்படி இருக்கு பாத்தியா? ஏது தாத்தா இந்த புடவை? இதெல்லாம் என் கையால நானே நெஞ்ச புடவைடா. கொடுங்க மாமா. தட்டு வேறியா? டே கதிரு, அவளுக்கு என்ன பிடிக்கும்னு கேட்டு சொல்றா. நானே என் கையால சமைச்சு கொடுக்கணும் ஆசையா இருக்குடா. உங்க பையனை தான் பிடிக்குமா? நல்லா வெட்டி சமைச்சுட்டாங்க. சி எருமை, என் பிள்ளைக்கு இருக்குது அமையுது, உனக்கு வக்கில்ல. மச்சான் அம்மா.
எதுக்குடா அம்மா முறைங்கிற? என்னடா இப்ப டேய் அவங்க ஏதோ தெரியாம சொல்லிட்டாங்கடா. டேய் மச்சான், டேய் எதுக்குடா என்ன முறைங்கிற? என்னடா ஆச்சு உனக்கு? பப்புள் காமா மாடியில மாத்திட்டாங்க. மாலையை மாத்திர வேண்டியதுதான். தட்ட குடுமா இந்தாங்க மாமா. இந்தம்மா. ஐயோ தாத்தா, இதெல்லாம் எதுக்கு? அப்படிலாம் சொல்லக்கூடாதுமா. எங்க குடும்பத்துக்கு வர மருமகளுக்கு இந்த மாதிரி புடவை கொடுக்கறது எங்க பரம்பரை வழக்கம். இத ஐஸ்வர்யா கிட்ட கொடுத்துருமா. தாத்தா இதுல 2 இருக்கே. ஓ, இன்னொன்னு இருக்குல்ல. ஆமா 2 இருக்கு. அதுமா, நீ இப்ப இந்த வீட்டுக்கு வந்திருக்கல, உன்னை வெறும் கையோட அனுப்பலாமா? அதுக்கு தான் இந்த புடவை. அத நீ வச்சுக்க. சரி, ஆசீர்வாதம் பண்ணுங்க தாத்தா. நீயே சும்மா நிக்கிற, ஆசீர்வாதம் வாங்க. நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. டின்னர் சாப்பிட்டாம போகணும். சரியா? இது ஒன்றும் சாதாரணமான விஷயம் இல்லை. இந்த ஊருக்கு எங்க பரம்பரை செஞ்சு கொடுத்த சத்தியம். அந்த காலத்துல எல்லாமே தங்க காசுகள், இப்ப இருந்தது வெறும் சில்லற காசு தானே. இதை யார் எடுத்துருப்பா பாண்டியா? ஐயா, வச்ச பொருளெல்லாம் வச்ச இடத்துல இருக்க சொல்ல இந்த உண்டியலை மட்டும் காணுன்னு சொன்னா இதுல ஏதோ ஒரு மர்மம் இருக்குது ஐயா. அந்த உண்டியல் திருடனை எப்படியாவது கண்டுபிடிச்சிடுறேன். நீ திங்ஸ்லாம் எடுத்து வச்சிட்டியா? நான் சிவாவை டிராப் பண்ண சொல்லிடுறேன். ஓகே ஆண்டி, ஏன் எல்லாம் ஒரு மாதிரி இருக்காங்க? அது ஒன்றும் இல்லைம்மா, தாத்தாவோட உண்டியலை காணும். சரி, முருகன் எங்க? உண்டியல், என் உண்டியல், உண்டியல் சத்தம், உண்டியல் சத்தம். தாத்தா எங்க போற? சிவா, சிவா என்ன பண்ணிருக்கான் பாரு. சிவா இங்க பாரு, என்ன காரியம் பண்ணிருக்கான் பாருங்க. டேய் என்னடா பண்ணிட்டு இருக்க? மிச்சர் சாப்பிடுறேன். டேய் லூஸ், தாத்தா உண்டியல்ரா. இது ஒண்டியல் இல்லடா, காப்பர் குடம். இதுல ஊத்தி குடிச்சா லிவர் டேமேஜ் ஆகாது. உன்ன என்ன பண்ற பாத்தா? திருத்தவே மாட்டியாடா நீ? சொல்லு. நான் நடிக்கிறேனா? நான் நடிக்கிறேன். நான் நடிக்கிறேனா? ஏன் நடிக்கிறேன்னு எப்பாவது கேட்டிருக்கியாப்பா? சின்ன வயசுல யாராவது வந்து இது உங்க பேரனான்னு கேட்டா, இல்லை என் பிள்ளைன்னு சொல்றது வெக்கப்பட்டு போய் ஒளிஞ்சுப்பியாப்பா. என்னை எப்படியாவது நீ கவனிக்க மாட்டியான்னு ஒரு ஆசைப்பா. அதனால ஏதோ ஒரு டிராமா பண்ணிட்டே இருப்பேன். ஆனா நீ என்ன திட்டினே இருப்பியப்பா, திட்டினே இருப்பிய. இந்த நிக்கிறாரு இவரு, சின்ன வயசுல சித்தப்பா 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 சுத்திரி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் என்னை பார்த்து சிரிப்பாங்கப்பா. சிரிக்கும் போது இந்த அவமானம் இருக்குமே, ஐயோ. ஸ்கூலுக்கு போனா சிவா சிவா, வீட்டுக்கு வந்தா சிவா சிவா. உங்க எல்லாருக்கும் சிவாவை ரொம்ப பிடிக்கும். ஆனா எனக்கு உங்க எல்லாரும் விட டேய் சிவா உன்னை ரொம்ப பிடிக்கும்டா. எனக்கு ரொம்ப பிடிக்கும்டா. பா, நானும் இந்த வீட்டை பயந்தானப்பா. அவனை மாதிரி என்னையும் கொஞ்சம் ஆசை இருக்குல்லப்பா. அதான் ஒரு அட்டென்ஷனுக்காக டிராமா பண்ணி எது உண்மை எது போயின்னு தெரியாம போதுப்பா. இப்ப கூட நடிக்கிறேன்னா உண்மையா இருக்கிறேன்னா தெரிய மாட்டேங்குதுங்களா? ஆனா உங்களை மாதிரி என் ஆயுசு கிடையாது. நான் எப்படி இருந்தேன் அப்படி ஏத்துக்கிட்டா. அதனாலதான் உங்க எல்லாரும் தூக்கி போட்டு அவகிட்ட போயிட்டப்பா. இப்ப அவ கூட இல்லடா சிவா. நீ என்னடா சொன்ன? உன்னை பழி வாங்குறதுங்கிறது கூட்டு போனேன் அவனைய. சின்ன வயசுல இருந்து ஸ்கூலு காலேஜ் எல்லாம் உன்னை விட நல்ல இடத்துல தான் நான் சேர்த்து விட்டாரு எங்க அண்ணன். பார்த்து பார்த்து. ஆமா, எங்க அவரு பிக் ப்ரோ? ஓ, பிஸி மேன். குடும்பத்துக்காக உழைக்கிறாரு, லீவ் கூட போடாம. அவர் உடஞ்சு போய் போன் பண்றதால தாண்டா நான் இங்க வந்தேன். சிவா எப்படி இருக்க வேண்டியவன் தெரியுமாடா நீ?
இப்படி இருக்கீன்னு சொல்லிட்டு உன்னை கூட்டு போய் கம்பெனில தொழில் கத்து கொடுக்கலான்னு ஒரு ஆசையோட தான்டா சிவா. உன்னை பழி வாங்கிறதுக்கு இல்லடா சிவா. ஐயோ டேய், அன்னைக்கு கூட அந்த மனோஜ் நாய் உன்னை அடிச்சான்னு சொல்லிட்டு தான்டா நான் போய் அவனை கச்சேன். எனக்கு தெரிஞ்சது இவ்வளவுதான்டா. நான் இப்படிதான்டா. இப்ப கூட உங்க எல்லாருக்கும் நான் நடிக்கிறேன்னு தோணுச்சுன்னா பா இந்த கடுப்பறை எடுத்து என் வயித்துல குத்துப்பா. வாப்பா, யாரு வேணாம் நீங்க. ஓ சிவா, இப்ப அப்பா நடிக்கிறாரு சிவா. ஐசே, நான் கூட்டு போறீங்க. சிவா சிவா, பாட்டு அழாதையா. கதிரு